வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஆகஸ்ட் மாதம் 15 சனிக்கிழமை வானிலை அறிக்கை. அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். வானிலை அமைப்பு. தொடர்ந்து மேற்கு வங்கத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் நிலை கொண்டது. இந்த நிகழ்வு தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இன்றும் ஆகஸ்ட் 15, ஆகஸ்ட் 16 தேதிகளில் 2 நாட்கள் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கணவாய் பகுதிகளை தாண்டி தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் கொடுக்கும் அளவுக்கு சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை வெப்பச்சலமழை கடந்த நாட்களில் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் நேற்றும் பரவலான மழைப்பொழிவாக தமிழகத்தில் வெப்பச்சலமழை கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தது. அதேபோல் இன்றும் பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். அதாவது 2 நாட்கள் தமிழகத்தில் பரவலான வெப்பச்சலமழை கிடைத்துள்ளதால் இன்று தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும் என்பதால் காட்சியின் வேகம் அதிகரித்து காணப்படும். இந்த மழை மறைக்கும் பகுதிகள் மட்டும் இன்று ஆங்காங்கே வெப்பச்சலமழை கிடைக்கும். டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு அங்கே பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். நாளை ஆகஸ்ட் 16 தேதியும் பரப்பில் குறைந்த இடங்களே தென்மேற்கு அதாவது வெப்பச்சலமழை கிடைக்கும். தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரித்து கிடைக்கும் என்பதால் தமிழகத்தில் வெப்பச்சலமழை குறைவான பரப்பில் மழை கிடைக்கும். மீண்டும் படிப்படியாக வெப்பச்சலமழை தொடர்ந்து அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. ஆகஸ்ட் 18 தேதியிலிருந்து சற்று பரப்பில் கூடும். ஆகஸ்ட் 19, 20, 21 என்று படிப்படியாக மேலும் பரப்பில் அதிகரித்து வெப்பச்சலமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஆகஸ்ட் மாதம் 15 தேதி சனிக்கிழமையை பொறுத்தவரை இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக தென்மேற்கு பருவமழை அமைய இருக்கிறது. அதாவது கன்னியாகுமரி தொடங்கி நீலகிரி வரை பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதி அதேவேளை கிழக்கு பகுதி வரை முன்னேறி வந்து சாரல் மழை மிதமான மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை இன்று முன்னேறி வர வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழையாகவும் அதேவேளையில் அம்பை, பாபநாசம், திருநெல்வேலி மாநகரம் வரை இன்று சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. மாலை அல்லது பகல் நேரங்களில் எப்போது வேண்டாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களிலே லேசான தூறல் துளிகள் கனவாய்ப்பதற்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழையாகவும் அதேவேளை காலை நேரங்களில் கனவாய்ப்பதற்கு சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை இன்று மதியம் மாலை நேரங்களில் கிழக்கே முன்னேறி வர வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை அதாவது சுரண்டை, ஆலங்குளம், சங்கரன்கோவில் வரை சாரல் மழை தூறல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழையாகவும் ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், பத்ராயிருப்பு இந்த இடங்களுக்கெல்லாம் சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. இன்று கிழக்கு பகுதியை பொறுத்தவரை நேற்று பரவலான மழைப்பொழிவு கிடைத்தது. இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. கிழக்கு பகுதியை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. நேற்று ஓரிரு இடங்களில் மழை கிடைத்திருக்கும். இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் இந்த இடங்களில் நேற்றை விட இன்று பரப்பில் குறைந்த இடங்களே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழையாகவும் தேனி, பெரியகுளம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. அதுவெளியில் திண்டுக்கல் மாவட்டத்தில் கிழக்கு பகுதி ஒரு இரு இடங்களில் வெப்பச்சலமழை கிடைத்தாலும் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழையாகவும் அதேவேளையில் கொடைக்கானலுக்கும் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும் அதேவேளையில் வால்பாறைக்கு இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கு முன்னேறி வந்து இன்று எப்போது வேணாலும் சாரல் மழை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு வரை மழை எட்டி பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் மேற்கு பகுதி ஆனைமலை, சோழனூர் இந்த இடங்களாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை நீலகிரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழையாகவும் அதுவெளியில் மேட்டுப்பாளையம் வரை சாரல் மழை தூறல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. நேற்று கோயம்புத்தூர் வடக்கு பகுதி அங்கே பரவலான மழைப்பொழிவு கிடைத்திருக்கும். இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் திருப்பூர் வடக்கு பகுதி லேசான மழைப்பொழிவாக தென்மேற்கு பருவமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் இந்த இடங்களில் பரப்பில் குறைந்த இடங்களே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்று பரப்பில் கூடுதலான
இடங்களில் பரவலான மழை பொழிவாக கிடைத்திருக்கும். இன்று பரப்பில் குறைந்த இடங்களிலே அங்கே லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை கரூர், நாமக்கல் இந்த இடங்களாம் நேற்று பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் இன்று ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு பகுதி இன்று காற்றின் வேகம் சற்று பலமாக மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தெற்கு பகுதி பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அதேவேளை திருச்சி தெற்கு பகுதி ஏதாவது ஒரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை இன்று டெல்டா மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், வேதாரண்யம், முத்துப்பேட்டை இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் அங்கங்கே மழை கிடைத்தாலும் வடக்கு பகுதி பெரும்பாலும் மயிலாடுதுறை, சீர்காழி, கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்கள்லாம் இன்று தென்மேற்கு காற்று பலமாக கிழக்கு நோக்கி பயணித்து வங்கக்கடலில் இறங்கும் என்பதால் பெரிய அளவில் இந்த இடங்கள்லாம் மழை கிடைக்க வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. அதுவில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம், வேலூர், மதுராந்தகம் இந்த இடங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது. பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். அதேவேளை திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கும் பரப்பில் குறைந்த இடங்களை இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக இருக்கும். அதுவேல் காண வாய்ப்பதற்கு எப்போது வேண்டாலும் சாரல் மழை, மிதமான மழை கொடுக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை தமிழகத்தில் வெப்பச்சலனம் என்பது தென் மாவட்டங்கள் உள்பகுதி, அதேவேளை திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஆகஸ்ட் 15ஆம் தேதி. நாளை ஆகஸ்ட் 16ஆம் தேதி தமிழகத்தில் வெப்பச்சலனம் சற்று குறைவாக இருக்கும். அதுவேளை தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலைக்கான மழையாகவும், அதுவேளை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை, அதற்கு அடுத்த மாவட்டங்களுக்கும் முன்னேறி வந்து சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு நாளை சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை ஆகஸ்ட் 16ஆம் தேதி. ஆகஸ்ட் 17ஆம் தேதி வெப்பச்சலனம் சற்று பரப்பில் அதிகரிக்கும். அதாவது டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி நாகப்பட்டினம் தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். அதுவே தென் மாவட்டங்கள் உள்பகுதியும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம், மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் இந்த இடங்களில் அங்கே மழை கிடைக்கும். அதேபோல் தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரித்தே கிடைக்க வாய்ப்புள்ளது. வாய்ப்பதற்கு சாரல் மழை, மேற்கு தொடர்ச்சி மலை கனமழை, மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து லேசான சாரல் தூறல் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 17ஆம் தேதி. ஆகஸ்ட் 18ஆம் தேதி மேலும் தீவிரமடையும் மற்றும் அதாவது ஆகஸ்ட் 18ஆம் தேதி வெப்பச்சலனம் தீவிரமடையும். ஆகஸ்ட் 17ஆம் தேதி பரப்பில் ஆகஸ்ட் 18ஆம் தேதி மேலும் பரப்பில் அதிகரித்து வெப்பச்சலனம் கிடைக்கும். அதேவேளையில் தென்மேற்கு பருவமழை கணவாய்ப்பகுதிகளுக்கு சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு சற்று அதிகரித்து கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைகள் மாவட்டங்களுக்கு சாரல் மழை முன்னேறி வந்து சாரல் தூறல் கிடைக்கும் அளவுக்கு சற்று அதிகரித்தே கிடைக்க வாய்ப்பது. ஆகஸ்ட் 18ஆம் தேதி. ஆகஸ்ட் 19ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை சற்று சீராக தொடங்கினாலும் வெப்பச்சலனம் மேலும் பரப்பில் அதிகரிக்கும். ஆகஸ்ட் 19, ஆகஸ்ட் 20, 21, 22 தேதியில் வெப்பச்சலனம் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். அதே வேளையில் தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 22ஆம் தேதி மேற்கு வங்கத்துக்கு ஒரு நிகழ்வு வர இருக்குது. அந்த நிகழ்வு தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது தென்மேற்கு பருவமழை மேலும் சற்று அதிகரித்து காணப்படும். அதாவது இப்போது ஆகஸ்ட் 15, 16, 17 தேதிகளில் எந்த அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து இருக்கிறதோ அதே அளவுக்கு மீண்டும் சற்று தொய்வு ஏற்பட்டு மீண்டும் தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதாவது ஆகஸ்ட் 22, 23, 24, 25 தேதியில் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரிக்கும். வெப்பச்சலனம் தொடர்ந்து தமிழகத்தில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன். இன்று ஆகஸ்ட் 15ஆம் தேதி தமிழகத்தில் வெப்பச்சலனம் சற்று குறைவான பரப்பில் கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரித்து கணவாய்ப்பகுதிகளை தாண்டி மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் கிழக்கு பகுதி வரை முன்னேறி வந்து சாரல் கொடுக்கும் அளவுக்கு சற்று தீவிரமடையும். ஆகஸ்ட் 16, 17 தேதிகளும் தென்மேற்கு பருவமழை சற்று வலுவாக இருக்கும். ஆனால் வெப்பச்சலனம் பரப்பில் குறைந்த இடங்களை மழை கிடைத்தாலும் ஆகஸ்ட் 18ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக வெப்பச்சலனம் அதிகரிக்கும். ஆகஸ்ட் 18 விட 19, 20, 21 தேதிகளில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மீண்டும் வெப்பச்சலனம் அதிகரித்து கிடைக்கும். தென்மேற்கு பருவமழை சற்று சீராக தொடர்ந்து கொண்டிருக்கும். மீண்டும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலனம் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.